நான் பாலியல் தொழிலாளியா? பாலியல் தொழிலாளியாடா நான்? டேய், இந்நாள் வரைக்கும் நீ தச்சிருப்படா. இந்த நொடியிலேருந்து நீ எப்படி செருப்பால் அடிக்க வாங்க போறேன்னு பார். பாலியல் தொழிலாளினா நான் இன்னைக்கு எங்கள் அக்கா வச்சுட்டு பெங்களூரில் தவிச்சிட்டு கிடப்பேனடா. நாசமாக போவடா, நீ நாசமாக போவடா. என்னோட கண்ணீரோட என்ன பண்ண போது பார். உன்னை என்ன பண்ண போது பார். இப்போ விஜயலட்சுமியை பற்றி வேசின்னு சொல்லலாம், தவறாக சொல்லலாம், எல்லாம் சொல்லலாம். இது பொய்யா இல்லையான்றதை அவன் மனசாட்சிக்கு தெரியும். இதை ஒரு பெரிய விஷயம் பண்ணி சில பேர் பதிவு போடுறாங்க, திராவிடத்துக்கு கிடைச்ச கடைசி ஆயுதம் விஜயலட்சுமி. விஜயலட்சுமி கிடையாது. ஏன் திராவிடம் என்ன பார்க்குறாங்கன்னா, இப்போ ஸ்டாலின் ஆட்சி கூட என்ன பண்ணுறாங்கன்னா, கருணாநிதியோ ஜெயலலிதாவோ இருந்திருந்தால் சீமான் என்னைக்கோ அந்த கதையை முடிச்சிருப்பாங்க. ஏன்னா சீமானுடைய அட்டூழியத்துக்கு இது கர்நாடக அரசில் இந்த மாதிரி ஒருத்தன் செய்திருந்தா வேற மாதிரி நடந்திருக்கும். நீதிமன்றத்தில் சீமான் அவர்கள் தான் வழக்கு தொடர்ந்தார். என்ன தொடர்ந்துகிறார்னா, விஜயலட்சுமி அவர்கள் தொடர்ந்த வழக்கை ரத்து பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனால் நீதிமன்றம் அதை ரத்து பண்ண முடியாது, அதில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவான விஷயத்த சொல்லியிருந்தாங்க. சீமானுக்கு எந்தவித கோட்பாடும் கிடையாது. சுயநலம் ஒண்டி தான், தன்னுடைய சுகபோகம் ஒண்டி தான். சீமான் ஒரு சுயநல பேர்வழி. நான் ஆதாரபூர்வமாக என்னால் சொல்ல முடியும். அதை மறுத்தெல்லாம் சீமான் ஒரு காணொலி பதிவு கேளுங்க. நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னா கேளுங்க. இப்படி ஒருத்தன் பேசியிருக்கிறான், பெங்களூரில் பிறந்தானா ஒரு பைத்தியக்காரன் பேசிக்கிறான்னு பேசி பாருங்க, கேட்டு பாருங்க. உலகத்திலேயே சீமானுக்கு முதல் முறையாக விளம்பரம் கொடுத்தவன் நான் தான். கற்பழிச்சாலோ அவன் கொலையே பண்ணாலும் அவன் பக்கத்தில் நின்று பேசுகிற ஒரு கூட்டம் இருக்குது. அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, அவங்க கண்ணை அப்படியே மறைச்சிருக்கும். அதே மாதிரி சீமான் பின்னால் இருக்கிறவங்களுக்கும் அந்த கண்ணை மறைச்சிருக்கு. நான் பாலியல் தொழிலாளியா? பாலியல் தொழிலாளியாடா நான்? டேய், இந்நாள் வரைக்கும் நீ தச்சிருப்படா. இந்த நொடியிலேருந்து நீ எப்படி செருப்பால் அடிக்க வாங்க போறேன்னு பார். பாலியல் தொழிலாளினா நான் இன்னைக்கு எங்கள் அக்கா வச்சுட்டு பெங்களூரில் தவிச்சிட்டு கிடப்பேனடா. நாசமாக போவடா, நீ நாசமாக போவடா. என்னோட கண்ணீரோட என்ன பண்ண போது பார். உன்னை என்ன பண்ண போது பார். அனைவருக்கும் வணக்கம். இப்போ தமிழ்நாட்டில் பரபரப்பான செய்தி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். சீமான் கைது. இந்த விஷயத்த ஒரு சிலர் திராவிடம் தமிழ் தேசியம், தமிழ் தேசியத்து மேலே திராவிடத்திற்கு இருக்க கோவத்தை வெளிப்படுத்துறதுக்காக தான் சீமானை கைது பண்ணாங்கன்றாங்க. ஒரு விஷயத்த நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா இது நீதிமன்ற உத்தரவு. நீதிமன்றத்தில் சீமான் அவர்கள் தான் வழக்கு தொடர்ந்தார். என்ன தொடர்ந்துகிறார்னா, விஜயலட்சுமி அவர்கள் தொடர்ந்த வழக்கை ரத்து பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனால் நீதிமன்றம் அதை ரத்து பண்ண முடியாது, அதில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவான விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ நீங்கள் கேள்வி எழுப்ப வேண்டியது யார்கிட்ட கேள்வி எழுப்பணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அனுபவ ரீதியாக நான் சொல்கிறேன். ஏன்னா நான் கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் போய் பார்த்தது மட்டும் இல்லாமல், கர்நாடகா உயர்நீதிமன்றத்திலேருந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டு வந்துக்கிறேன். எனக்கு எல்லா நீதிமன்றங்களும் தெரியும். குறிப்பாக போர்க்களத்தில் ஒரு பூன்ற படம் 5 வருஷம் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இருந்தது. அந்த படத்துக்கு தடை, பல பிரச்சனைகளை சந்தித்தேன். அது எல்லாம் பத்திரிகையிலையும் வந்தது, உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இப்போது நீதிமன்றம் ஒரு உத்தரவு கொடுத்துக்கிறாங்க, விசாரிக்கிறாங்க, சம்மன் பண்ணுறாங்க. மீடியாவுக்கு ஒரு கண்டென்ட் தேவைப்படுது. முக்கியமாக தமிழ்நாடு ஊடகம் எப்படி ஆயிருக்குன்னா, இன்றைக்கி படு மோசமான நிலைமையில் இருக்குது. ஒரு காலத்தில் நீதி, நேர்மை, நியாயம் இருந்ததெல்லாம் இல்லாமல் ஒரு குரூப் அவங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷனுக்கும் அவங்களுடைய வியூவர்ஷிப்பை உருவாக்குறதுக்கும் ஒரு பக்கத்தில் தமிழ் தேசியம்ன்ற போர்வையில் போலியான தமிழ் தேசியவாதிகள் ஒரு பக்கம் இயங்குறாங்க. இன்னொரு பக்கம் திராவிடம் என்ற ஒரு பக்கத்தில் அவங்க இயங்குறாங்க. அதுக்குள்ளே போலி திராவிடமும் இருக்குது. திமுக 100% திராவிடம் கிடையாது. அதே மாதிரி சீமான் குரூப்பில் இருக்கிறவங்க 100% தமிழ் தேசியமும் கிடையாது. முக்கியமாக சொன்னால், தமிழ்நாட்டில் விரல் விடுற மாதிரி ஒருத்தர் 2 பேரை விட்டுட்டு யாருமே தமிழ் தேசியம் உண்மையாக கிடையாது, சீமான் உள்பட. சீமான் என்ற ஒரு ஆள் எப்படிப்பட்டவர்ன்றது அனுபவ ரீதியாக உணர்ந்த விஷயத்த நான் சொல்கிறேன். 2005லேருந்து 2010 வரைக்கும் ஒரு நல்ல நட்பு.
சீமானை பற்றி அக்கு வேறு ஆணி வேறு எல்லாமே தெரியும். சீமானுக்கு தமிழ் தேசியம்ன்றது முக்கியமான விஷயமே கிடையாது. சீமானுக்கு வந்து திராவிடத்தை எதிர்க்கணுன்ற எண்ணம் வந்ததே எப்பன்னா 2012க்கு பிறகு தான். அவருடைய பதிவுகளையும் பாருங்க. அது வரைக்கும் அவர் திராவிடத்தை எதிர்க்கவே இல்லை. அவர் ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக நின்னாரு. ஜெயலலிதா அம்மையாரை போய் சந்திச்சாரு. அந்த படம்லாம் இருக்கு. எதுக்காக சந்திச்சாரு, ஏன் என்னன்றதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்போவே ஜெயலலிதா காலகட்டத்திலேயே சீமானை கைது பண்ணியிருக்குவாங்க நீதிமன்றம், விஜயலட்சுமி மேட்டரில். ஆனால் அன்னைக்கு போய் ஜெயலலிதாவை பார்த்ததுனால, சந்திச்சதுனால பல பேருக்கு இதை வந்து ரொம்ப ஆழமாக பார்க்கணும். எதுக்காக ஆழமாக பார்க்கணுன்னா, நம்ம நேரம் போயிடும். நம்ம நேரம், நம்ம பணம், நம்முடைய எனர்ஜி எல்லாமே வீணாயிடும். இந்த திராவிடத்தை ஒழிக்கணுன்ற ஒரு காரணத்தை பயன்படுத்தி சீமான் வேலை செய்கிறாருன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது முற்றிலும் தவறு. இது ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். திராவிடத்தை ஒழிச்சா ஒன் இண்டியா பண்ணிடலாம். ஒன் இண்டியா பண்ணால் இந்தி மொழியை உள்ளே கொண்டு வரலாம். ஈழத்தில் நடந்த மாதிரி தமிழ்நாட்டில் நடக்குன்றது உறுதியான விஷயம். இதை எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க, புரிஞ்சிக்க மாட்டீங்கன்றதெல்லாம் எனக்கு கவலையே இல்லை. அதை பற்றி நான் வருத்தப்பட்டதும் இல்லை. எனக்கு இந்த உலகத்தில் எந்த இடத்துலையும் எனக்கு சொந்த வீடோ இடமோ எதுவுமே கிடையாது. என் பேரில் மட்டும் கிடையாது, என்னுடைய குடும்பத்தார் யார் பேர்லையும் கிடையாது. ஏன்னா நான் வந்து பாரதியை இன்ஸ்பயர் பண்ணி அந்த அவரு வாழ்க்கையை பார்த்துட்டு இப்படி தான் வாழணும், எளிமையாக இருக்கணும் இப்படின்னு வாழ்கிற ஒரு ஆள் நான். சீமான நெருக்கமாக பக்கத்தில் இருந்து பழகி பார்த்தவன்றதுனால நான் சொல்கிறேன். இன்றைக்கி முட்டு கொடுக்குறவங்க, அதை பற்றி பதிவு போடுறவங்க, முகநூலில் பேசுகிறவங்க எல்லாத்தையும் தாண்டி நான் நெருக்கமாக பழகி பார்த்துக்கிறேன். அதே மாதிரி சீமானுக்காக உயிர் கொடுக்கறதுக்காக 2009 பயணம் பண்ண அத்தனை பேரும் இன்றைக்கி வெளியேறிட்டான். இன்றைக்கி இருக்கிறான், உயிரை கொடுக்குறேன்னு சொல்கிறவன் வந்து இருக்கிறான். அவன்லாம் யாருன்னா ரசிகர்கள். அவனுக்கு உண்மையே தெரியாது. நான் கேட்குற கேள்வி என்னன்னா, திராவிடமா தமிழ் தேசியமா நீங்கள் பேசிக்கின்னு சண்டை போட்டுக்கின்னு, அதாவது திராவிடத்தால் தான் சீமானை கைது பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு பிம்பத்தை கொண்டு வந்து நிற்க வைக்கிறீங்க. அது முற்றிலும் தவறு. ஏன்னா என்னுடைய கேள்வி என்னன்னா, எங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு தலைவர், தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை மட்டும்தான். அதே தலைவரை தான் ஏற்றுக்கொண்டு சீமான் வந்து ஆரம்பத்தில் வந்து பெரியார் திராவிட கழகத்தில் பல வழியில் பயன்பெற்று அதனால முன்னேறி ஒரு வழிக்கு வந்த சீமான் அன்னைக்கு 9-10லலாம் திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள் அத்தனை பேருமே சீமானுக்கு தான் ஆதரவாக நின்னாங்க. 10, 11, 12 வரைக்கும் நின்று இருக்கிறாங்க. நீங்கள் வேணா போய் உள்ளே போய் பார்த்துக்கலாம். எல்லா விதத்துலையும் உதவி செய்திருக்கிறாங்க. சீமானுக்கு சோறு போட்டதுலேருந்து சீமான் சிறைச்சாலையில் இருக்கும் போது எல்லா உதவியும் செய்து வந்தவர் தான் ஐயப்பன், லோக ஐயப்பன். நான் கண்ணில் பார்த்துருக்குறேன். அதில் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வெளியே வந்திருக்கிற அத்தனை பேரும் பார்த்துக்கிறாங்க. ஏன்னா இங்கே வந்திருக்கிறவங்க அத்தனை பேருமே, உள்ளே இருக்கிறவங்க அத்தனை பேரும், வைகோ தவிர எல்லாருமே எனக்கு அப்புறம் வந்தவங்க தான். அது எல்லாரையும் சொல்வேன் நான். வெற்றிக்குமாரன் ஆகட்டும், ஜெகதீச பாண்டியன் ஆகட்டும், கார்வண்ணன் ஆகட்டும், அதாவது நல்ல குமார் ஆகட்டும், நீங்கள் யாரென்னா எடுங்க. இப்போ வெளியே வந்திருக்கிற அத்தனை பேருமே எனக்கு பின்னால் தான் நாம் தமிழருக்குள்ளே வந்தவங்க வந்து தேசிய தலைவரை உண்மையாக நேசிக்கிறவங்களும் வந்திருக்கிறாங்க. சில பேர் அரசியல் எதிர்பார்ப்போட அரசியல் லாபம் அடையணுன்றதுக்காகவும் வந்துக்கிறாங்க. சில பேர் திராவிடத்தை வீழ்த்தணுன்றதுக்காகவும் வந்திருக்கிறாங்க. சில பேர் ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு மறைமுகமாக வேலை செய்கிறவங்களும் சீமான் கூட வந்திருக்கிறாங்க. இதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். இங்கே ஏன் வந்து சர்ச்சையை கிளப்புறாங்க, எதுக்காக இந்த விஷயத்த தொடர்ந்து பேசுகிறாங்க, பெரியாரை ஏன் எதிர்க்கிறாங்க? பெரியார் செத்து 50 வருஷம் ஆயிடுச்சு. பெரியார் மேலே எல்லாருக்கும் விமர்சனம் இருக்குது, இல்லைன்னு இல்லை, எனக்கும் இருக்குது. ஆனால் பெரியார் சொன்ன சில விஷயங்கள், பெரியார் முன்னெடுத்த சில போராட்டங்களை நாங்கள் ஏற்றுக்கிறோம். அது என்னன்னா ஜாதி பாகுபாடு, அப்புறமா வேற்றுமை, இவன் சூத்திரன், இவன் வந்து தலையில் வந்தவன், இவன் காலில் வந்தவன், பல பிரச்சனைகள், பிராமணனுக்கு எதிராக, அதாவது பாப்பானுக்கு எதிராக பெரியார் பண்ண போராட்டங்களால தான் இன்னைக்கு பல விடிவுகள் வந்திருக்கு. நீங்கள் சொல்லலாம் இவர் பண்ணலையா, அவர் பண்ணலையா, இவர் மட்டுமா, நான் அதை பேசவே வரல. பல பேர் பண்ணியிருக்கலாம், பல பேர் செய்திருக்கலாம். ஏன் சீமானோட பல மடங்கு, பல 100 மடங்கு போராட்ட களத்தில் நின்ன எத்தனையோ தம்பிங்கள் வெளியேறாங்க, உண்மையாகிறாங்க. ஏன் நான் சீமானோட அதிகமாக வேலை செய்திருக்கிறேன். சீமான் வந்து பேசினது வந்து வெறும் மேடையில் மட்டும்தான். தெளிவாக புரிஞ்சுக்கணும். அந்த மேடையை அமைச்சு கொடுக்கறதுக்காக ஒவ்வொருத்தனும் பட்ட கஷ்டங்கள் நிறைய இருக்குது. அதாவது மேடையை அமைச்சு கொடுத்து, மைக்கை கொடுத்து, சோறு போட்டு எல்லா சகல வசதியும் சீமானுக்கு செய்து கொடுத்ததுக்கு பிறகு தான் அவர் வந்து அந்த மேடையில் பேசியிருக்கிறார். சீமான் ஒரு பேச்சாளர். அந்த பேச்சாளன் வந்து நல்ல ஒழுக்கத்தோட தேசிய தலைவரை நேசித்து உண்மையான வழியில் பயணித்து
அவர் இலக்கை நோக்கி பயணிச்சிருந்தா, தேசிய தலைவர் வழியில் பயணிச்சிருந்தா இன்னைக்கு 26ல் சீமான் முதலமைச்சராக ஆகியிருக்கலாம். ஆனால் சீமானுக்கு எந்தவித கோட்பாடும் கிடையாது. சுயநலம் ஒண்டி தான், தன்னுடைய சுகபோகம் ஒண்டி தான். சீமான் ஒரு சுயநல பேர்வழி. நான் ஆதாரபூர்வமாக என்னால் சொல்ல முடியும். அதை மறுத்தெல்லாம் சீமான் ஒரு காணொலி பதிவு கேளுங்க. நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னா கேளுங்க. இப்படி ஒருத்தன் பேசியிருக்கிறான், பெங்களூரில் பிறந்தானா ஒரு பைத்தியக்காரன் பேசிக்கிறான்னு பேசி பாருங்க, கேட்டு பாருங்க. உலகத்திலேயே சீமானுக்கு முதல் முறையாக விளம்பரம் கொடுத்தவன் நான் தான். தினகரன் பத்திரிகையில் முதல் முறை விளம்பரம் கொடுத்தவனே நான், பொங்கல் அடிக்கு. அதுவும் ஈழ தமிழர் நலன் கருதி நான் அந்த விளம்பரத்தை கொடுத்தேன். அதில் சீமான முதற்கலைஞனா நாங்கள் நேசித்தோம், அவர் பின்னால் போனோம், எல்லாம் செய்தோம். ஆனால் 2009க்கு பிறகு ஒரு 10-11லேயே சீமானுடைய எல்லாத்தையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஏன்னா கூட நெருக்கமாக இருக்கும்போது தெரிஞ்சது இவருடைய பாதை சரியில்லை, பயணம் சரியில்லை. எந்த இலக்குக்காக எந்த நோக்கத்துக்காக நாம் தமிழர் உருவாக்கப்பட்டதோ அதை நோக்கி அது பயணிக்கவே இல்லை. அது ஒரு சர்வாதிகாரி மாதிரி, சர்வாதிகாரி கூட பரவாயில்ல, கொஞ்சம் எல்லாருக்கும் சில பொறுப்புகளை பிரித்து கொடுத்து அவங்கள பார்த்துக்க சொல்லுவோம். இவர் அப்படி கிடையாது, யாருக்குமே கொடுக்க மாட்டார். இப்போ ஐயாநாதன் ஒரு காணொலியில் சொல்லியிருக்கிறார், நான் பார்த்துட்டேன் அப்படின்னு. அவருக்கு முன்னாலேயே தீரன் ஒருத்தர் வந்தார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தீரன் இருந்தார், கல்யாண சுந்தரம், பேராவூர் திலீபன், இவங்க எல்லாமே எனக்கு அப்புறமா வந்தவங்க தான். இவங்க எல்லாருமே கல்யாண சுந்தரத்தை எடுத்தால் கூட கல்யாண சுந்தரத்துக்கும் ஒரு சுயநலம் இருந்தது. கல்யாண சுந்தரவன் நல்லவன் நேர்மையானவன் ஒரு காலகட்டம் வரைக்கும். அப்புறமா அவனும் இதை வச்சு பணம் சம்பாதிக்கணுன்ற ஒரு குறிக்கோளோடு போயிட்டான். இதில் பேராவூர் திலீபனை பற்றி சொல்லலாம். அவன் உண்மையானவன், நேர்மையானவன், அவன் எந்த பாகுபாடும் பார்க்கக்கூடியவன் இல்லை. அவன் சரியாக பயணித்தான். அவன் ஒரு இடத்துல இப்போ போயிட்டான். போனதுக்கு எல்லாமே காரணம் சீமான் பக்கத்தில் நெருக்கமாக இருந்தவங்கெல்லாம் வெளியேறிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இப்போ இருக்கிறவங்க யாருமே நெருக்கமாக இல்லை. இப்போ இருக்கிறவங்க எல்லாமே ஒரு ஜால்ரா, ஒரு சொம்பு தூக்கிங்க. சீமானை வச்சு ஏதாவது பயன்பெற முடியுமா, அதை வச்சு ஏதாவது குளிர் காய முடியுமா, இல்லை சீமானை வச்சு திராவிடத்தை வீழ்த்த முடியுமா, இல்லை இப்போ இருக்கிற ஸ்டாலின் ஆட்சியை கலைக்க முடியுமா, கலைச்சிட்டு குட்டையை கலப்பி ஒன்றுமே இல்லாமல் ஒன் இண்டியாவை கொண்டு வரணுமா அப்படின்றத பண்ணுற ஆட்கள் தான். அதில் தெரிஞ்சு பண்ணுறாங்களா தெரியாமல் பண்ணுறாங்களான்றத ஒரு நொடி சிந்திச்சு, ஒரு மணி நேரம் உட்காந்து யோசித்து நான் சொல்கிறது கரெக்டாக சரியான்னு சிந்திச்சாலே தெரிஞ்சிடும். ஏன்னா இன்னைக்கு அஜித் பின்னால், விஜய் பின்னால், ரஜினி பின்னால் பல முறை பல வழியில் நான் சொல்லிட்டேன், ரசிகர்கள் இருக்கிறாங்க இவங்களுக்கெல்லாம். அவன் கற்பழிச்சாலோ அவன் கொலையே பண்ணாலோ அவன் பக்கத்தில் நின்று பேசுகிற ஒரு கூட்டம் இருக்குது. அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, அவங்க கண்ணை அப்படியே மறைச்சிருக்கும். அதே மாதிரி சீமான் பின்னால் இருக்கிறவங்களுக்கும் அந்த கண்ணை மறைச்சிருக்கு. அதில் என்ன ரொம்ப ரொம்ப ஒரு வேதனைக்குரிய விஷயம்னா, சீமான் பின்னால் பல பெண்கள் பல்ல அழிச்சுன்னு இன்னைக்கு நிற்கிறாங்க, மகளிர் பாசறைன்னு நிற்கிறாங்க. அந்த சகோதரிகளுக்கெல்லாம் நான் கேட்குறது என்னன்னா, ஒரு முறை சுய பரிசோதனை பண்ணி பார்த்துங்க. சீமான் பேசி பாருங்க, உண்மையிலே நல்லவனா கெட்டவனான்றத உங்களுக்கு தெரிஞ்சிடும். உங்களுக்கு ஏதோ ஒன்று நன்மை நடக்கணும், ஏதோ பேர் வரும், ஏதோ வீடியோவில் என்னுடைய முகம் வந்துடும்ன்றதுக்காக பக்கத்தில் நின்னீங்கன்னா அது வெட்கக்கேடு, தமிழினத்துக்கே ஒரு சாபக்கேடுன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா தமிழினத்துக்கு ஒரு மிகப்பெரிய எழுச்சி விடுதலை வரும்னு நாங்கள் 2009 நம்பினது இப்போ ஒன்றுமே இல்லை. அதாவது தமிழ் தேசியத்தில் இன்னைக்கு வேறு யாருமே இல்லை. ஒரு ஆள் இருந்தான், இவன் தான் இருந்தான், இவன் தான் நல்லவனாக இருந்தான், இவன் தான் நல்லவனாக இருப்பான், நல்ல வழியில் எடுத்துகிட்டு போவான், நல்ல வழியில் ஒரு தலைமை பீடத்தில் இருப்பான், எல்லாருக்கும் நல்ல விஷயத்த போதிப்பான், நல்ல வழியில் நடப்பான், நல்லதே செய்வான் நம்பணும். ஆனால் ஒரு விழுக்காடு கூட அதுக்கு தகுதியானவன் கிடையவே கிடையாது. இப்போ விஜயலட்சுமியை பற்றி வேசின்னு சொல்லலாம், தவறாக சொல்லலாம், எல்லாம் சொல்லலாம். இது பொய்யா இல்லையான்றதை அவன் மனசாட்சிக்கு தெரியும். இதை ஒரு பெரிய விஷயம் பண்ணி சில பேர் பதிவு போடுறாங்க, திராவிடத்துக்கு கிடைச்ச கடைசி ஆயுதம் விஜயலட்சுமி. விஜயலட்சுமி கிடையாது. ஏன் திராவிடம் என்ன பார்க்குறாங்கன்னா, இப்போ ஸ்டாலின் ஆட்சி கூட என்ன பண்ணுறாங்கன்னா, கருணாநிதியோ ஜெயலலிதாவோ இருந்திருந்தால் சீமான் என்னைக்கோ அந்த கதையை முடிச்சிருப்பாங்க. ஏன்னா சீமானுடைய அட்டூழியத்துக்கு இது கர்நாடக அரசில் இந்த மாதிரி ஒருத்தன் செய்திருந்தா வேற மாதிரி நடந்திருக்கும். சீமான் எப்படின்னா, தமிழுக்காக, தமிழ் இனத்துக்காக, தமிழ் தேசியத்துக்காக வெறும் மேடையில் மட்டும்தான் நடிக்கிறான். உண்மையானவன் கிடையவே கிடையாது. அவன் மனசாட்சியை தொட்டு நேருக்கு நேராக என்கிட்ட பேசி சொல்லுவான், நான் ரெடி. ஏன்னா முதல்ல உலகத்திலேயே முதல் விளம்பரம் கொடுத்தவனும் நான் தான். தேசிய தலைவரை பார்க்கறதுக்காக வழி அனுப்புறதுக்கு நான் தான் ரூம் போட்டு, நான் தான் இமிக்ரேஷன் ஃபார்ம் பண்ணி ஃபில் பண்ணி அமிச்சவனும் நான் தான். அது இல்லாமல் சீமான் அரசியலே வேணான்னு தூக்கி போடும் போது, அண்ணே அப்படியெல்லாம் இல்லைன்னு, அரசியல் இல்லாமல் இந்த மீட்டெடுக்க முடியாது நம்ம இனத்தைன்னு சொல்லி வலியுறுத்தி சொன்னோன்னா நான் தான்.
யார் வேணும்னாலும் வந்து என்கிட்ட கேட்க சொல்லுங்க, அவனையும் நிரூபிக்க சொல்லுங்க. என்னுடைய நண்பர் ஐகோ இருக்கிறாரு, அவருக்கு நல்லா தெரியும் நான் எப்படி சொன்னேன்னு. முருகையன் செல்வராஜுக்கு தெரியும், டேவிட் பெரியாருக்கு தெரியும், அன்னைக்கு நெருக்கமா இருந்த தஞ்சை நல்லதுரைக்கு தெரியும், அன்னைக்கு இருந்த ஒரு 5-6 பேருக்கு தெரியும், மற்ற எடுபடிங்களுக்கெல்லாம் தெரியாது. எதுக்காக சொல்றேன்னா, தமிழினம் ஒரு சரியான பாதையில இப்போ பயணிக்கலைன்றதான் உண்மை. திராவிடத்தை பத்தி பேசி இவங்க தான் திராவிடத்துல 2 பிரிவு இருக்கு. திமுகக்குள்ள இருக்கிற திராவிடம் வேற, திராவிட கழகத்துல இருக்கிற திராவிடர்கள் வேற. அவங்க வந்து நான் பார்த்த வரைக்கும் திராவிட கழகத்துல இருக்கிறவங்க அத்தனை பேருமே 99.99 விழுக்காடு உண்மையானவர்கள். பழகி இருக்கிறேன், பார்த்துருக்கிறேன்.